வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மிதிவண்டியில் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் சென்றடைந்த முதல் இந்திய பெண்மணி யார்? இதற்கான ஆன்சர் திவ்யா சிங். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா சிங் இவங்க 28 வயதான பெண்மணி. இவங்க ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்காங்க. இவங்க உத்தரப்பிரதேசத்துடைய கோரக்பூரை சேர்ந்தவங்க. இவங்க இப்போ ஒரு சாதனை படைத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எவரெஸ்ட் சிகரத்துடைய அடிவார முகாம், இந்த பேஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வரைக்கும் மிதிவண்டியில் சென்றடைந்திருக்காங்க. இந்த மாதிரி சென்றடைந்த முதல் இந்திய பெண் இவங்க தான். இந்த பேஸ் கேம்ப் 17,560 அடி உயரத்தில் இருக்குது. இந்த சாதனையை உலக அளவிலேயே படைத்த இரண்டாவது பெண்மணி இவங்க. அடுத்தது, தற்போது புதுச்சேரியில் எத்தனை சதவீதம் வாக்கு பதிவானது? இதற்கான ஆன்சர் 89.87%. கிட்டத்தட்ட 90% புதுச்சேரியில் வாக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க. இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவு ரொம்ப அதிகமான வாக்குப்பதிவு இப்போ அங்கே நடந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கேரளாலேயும் நேற்றுக்கு தேர்தல் நடந்திருக்கு. அங்கே 78% வாக்கு பதிவாயிருக்கு. கேரளாவில் மொத்தமாக 140 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது. அதே மாதிரி புதுச்சேரியிலையும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அங்கே 89.87% வாக்குப்பதிவாயிருக்கு. புதுச்சேரியில் 30 தொகுதிகள் இருக்குது. அப்புறம் அஸ்ஸாம்லேயும் இப்போ வாக்குப்பதிவு நடந்தது. அங்கே 85.33% வாக்கு பதிவாயிருக்கு. அஸ்ஸாமில் 126 தொகுதிகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் என்னைக்கு எலெக்ஷன் அப்படின்னா ஏப்ரல் 23ஆம் தேதி. நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் என்னைக்கு எலெக்ஷன் அப்படின்னா, மேற்கு வங்காளத்தில் 2 கட்டமாக நடத்துகிறாங்க. ஒன்று நம்மளை போல் ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னொன்று ஏப்ரல் 29ஆம் தேதி. மேற்கு வங்காளத்தில் மொத்தமாக 294 தொகுதிகள் இருக்குது. இப்போது கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் இந்த 5 பகுதிகளையுமே வாக்கு எண்ணிக்கை என்னைக்கு அப்படின்னா அது மே 4ஆம் தேதி தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, எந்த மாநில அரசு புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோய் என அறிவித்துள்ளது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கானா அரசு புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோய் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. இதனால் ஒருத்தங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது உறுதியாச்சு அப்படின்னா 1 மாதத்திற்குள்ளாடி அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட தெரிவிக்கணும். ஓகேவா? இந்தியாவில் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுற புற்றுநோய் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அதுவே இந்தியாவில் ஆண்களுக்கு அதிகமாக ஏற்படுற புற்றுநோய் வாய் புற்றுநோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய். அடுத்தது, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மெமோரியல் இயக்கத்தை தடை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவுடைய பழமையான மனித உரிமை குழு தான் இந்த மெமோரியல் அப்படிங்கிறது. அமைதிக்கான நோபல் பரிசு 2022ஆம் ஆண்டு இந்த அமைப்பு பெற்றிருந்தது. ரஷ்ய உச்சநீதிமன்றம் இந்த அமைப்பை இப்போ தீவிரவாத அமைப்பு அப்படின்னு அறிவித்து தடை பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவில் மனித உரிமை மீறல்களை ஆவணப்படுத்துறதுக்காக 1980களில் இந்த அமைப்பு தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கு இந்த அமைப்பு பிடிக்கலை. ஏன்னா அங்கே நடைபெறுற மனித உரிமை மீறலை இவங்க ஆவணப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறனால அதை பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ அதை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, தமிழகத்தில் அடுத்த கல்வியாண்டு முதல் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்படும்? இதற்கான ஆன்சர் 1 முதல் 3 வகுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா, வரப்போகிற கல்வியாண்டு 2026-27 கல்வியாண்டில் 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிமேல் புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்ய போகிறாங்க. அடுத்தது, மியூஸ் ஸ்பார்க் என்ற செயற்கை நுண்ணறிவு மாதிரியை அறிமுகம் செய்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் மெட்டா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மெட்டா நிறுவனம் இவங்க கீழே தான் வாட்ஸ்அப்பு,
அப்புறம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்தந்த கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது, இந்தந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா இப்போது மியூஸ் பார்க் அப்படிங்கிற ஒரு புதிய ஏஐ மாடலை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா அறிவியல், கணிதம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்குது. அதே மாதிரி புகைப்படங்கள், வரைபடங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்பவும் பதில் அளிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உணவின் புகைப்படத்தை நீங்கள் அதுக்கு அனுப்பி கொடுத்தீங்கன்னா போதும், அதில் எவ்வளோ கலோரி அளவு இருக்குது அப்படிங்கிறத அதன் மூலமாக கணக்கிட முடியும். அப்புறம் சிறிய இணையதளங்கள், அப்புறம் கேம்கள் இது எல்லாத்தையுமே உருவாக்க உதவும். அடுத்தது, தற்போது காலமான இந்திய கிரிக்கெட் டெஸ்டின் மிக வயதான முன்னாள் வீரர் யார்? இதற்கான ஆன்சர் சிடி கோபிநாத். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிடி கோபிநாத் நம்ம இந்திய கிரிக்கெட்டுடைய, அதாவது இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டுடைய மிக வயதான டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் இந்த சிடி கோபிநாத் அப்படிங்கிறவர் இப்போ தன்னுடைய 96வது வயதில் மரணம் அடைந்துட்டார். இவர் உலகத்துடைய மிக வயதான டெஸ்ட் கிரிக்கெட் வீரரில் 2வதாக இருந்தார். அப்போ முதல்ல இருக்கிறது யார் அப்படின்னா ஆஸ்திரேலிய வீரரான நீல் ஹார்வி. இவருக்கு இப்போ 97 வயதாகுது, ஆனால் இன்னும் இவர் உயிரோடு தான் இருக்கார். அப்போது சிடி கோபிநாத் இவரை பற்றி பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் நம்ம இந்திய அணி முதல் முறையாக 1952 வெற்றி பெற்றிருந்தோம். அந்த அணியில் இவரும் இருந்தார். அந்த அணியில் இருந்தவங்க மற்றவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. இவர் மட்டும்தான் இது வரைக்கும் உயிரோடு இருந்திருந்தார். இவரும் இப்போ மரணம் அடைந்துட்டார். அப்போ அந்த அணியில் இருந்த கடைசி வீரர் இவர் தான். அடுத்தது, எக்ஸசைஸ் சைக்ளோன் 4 அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி இந்தியா மற்றும் எகிப்துக்கு இடையில் நடைபெற்ற பயிற்சி. இது ஒரு சிறப்பு படைகள் பயிற்சி. இந்திய இராணுவமும் எகிப்து இராணுவமும் இணைந்து இதை நடத்துகிறாங்க. இது எங்கே நடைபெறுது அப்படின்னா எகிப்துடைய அன்ஷாஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. அடுத்தது, உலக ஹோமியோபதி தினம். அது ஏப்ரல் 10ஆம் தேதி, இன்றைக்கி தான். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நிலையான ஆரோக்கியத்திற்கு ஹோமியோபதி அப்படிங்கிறது தான். இது சாமுவேல் ஹானிமன் அவருடைய பிறந்த நாள். இவர் தான் ஹோமியோபதியை அறிமுகம் செய்தவர். இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். மிதிவண்டியில் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் சென்றடைந்த முதல் இந்திய பெண்மணி யார்? இதற்கான ஆன்சர் திவ்யா சிங். அடுத்தது, தற்போது புதுச்சேரியில் எத்தனை சதவீதம் வாக்கு பதிவானது? இதற்கான ஆன்சர் 89.87%. அடுத்தது, எந்த மாநில அரசு புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோய் என அறிவித்தது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. அடுத்தது, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மெமோரியல் இயக்கத்தை தடை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. அடுத்தது, தமிழகத்தில் அடுத்த கல்வியாண்டு முதல் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்படும்? இதற்கான ஆன்சர் 1 முதல் 3ஆம் வகுப்பு. அடுத்தது, மியூஸ் பார்க் என்ற செயற்கை நுண்ணறிவு மாதிரியை அறிமுகம் செய்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் மெட்டா. அடுத்தது, தற்போது காலமான இந்திய கிரிக்கெட் டெஸ்டின் மிக வயதான முன்னாள் வீரர் யார்? இதற்கான ஆன்சர் சிடி கோபிநாத். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இது. கேள்வி என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி தொடங்கிய உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் டி, ருக்மணி லக்ஷ்மிபதி. நிறைய பேர் இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி இதுவுமே போன ஆண்டு நடைபெற்ற ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான். இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர், ஆப்ஷன் டி துணை குடியரசுத் தலைவர். இதில் கரெக்டான ஆப்ஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.